வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணுது. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. மோனலிசானா டிராயிங்கை பற்றி நான் சொல்லலைங்க. மோனலிசா அக்கா ட்ரெண்ட் ஆச்சு விட்டாங்க திருப்பி. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியலைங்க. இது என்ன இப்போ என்ன சம்பவம், என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் மகா கும்பமேளான்றது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே என்னென்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சாத்துக்கள் இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா சாமியாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, இந்த அகோரி எல்லாருமே. அப்படி இந்த அக்கா என்னென்னா சாமியார் மாதிரி வந்தவங்கள இப்போ ஹீரோனி ஆக்கி விட்டுருக்காங்க இந்த கேமராமேன்ஸ் ஃபுல்லாக. எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போ என்ன நடந்த கதையை நான் சொல்கிறேன். இந்த அக்கா பேரே மோனலிசான்னு தான் சொல்கிறாங்கங்க நிறைய பேர். ஆனால் மோனலிசாவான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. எல்லோரும் கூப்பிடுறது இப்படி தான் மோனலிசான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்கா பார்த்திங்கன்னா எந்த ஊர்னா மத்திய பிரதேசத்தில் ஏதோ இந்தூர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர். இப்போ அந்த அக்கா அந்த ஊருக்கே திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கதையை நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா இந்த பாசிமணி ஊசிமணி இந்த இதெல்லாம் ருத்ராஜ மாலை இதெல்லாம் விற்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஆன்மீகம் விழாவில், அதனால் இந்த மாதிரிலாம் விற்கிறதுக்காண்டியாக குடும்பத்தோடு வந்திருக்காங்க. குடும்ப சூழ்நிலைகளால் இந்த அக்கா பார்த்திங்கன்னா படிக்கலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு. இந்த அக்கா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இந்த அகோரி சைடுலாம் போய்கிட்டு இருந்தாங்க, போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அகோரியெல்லாம் சரி வித்தியாசமாக இருக்காப்புல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நடந்ததில் கண்ணுக்கிட்டு திரும்பிடுச்சு. என்ன அந்த அக்கா அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வீடியோ எடுக்க, அப்புறம் அந்த எப்படி ஒரு திருடனை பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே 24x7 போலீஸ் இல்லைங்க கேமராமேன்ஸும் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசராக இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அந்த அக்காவை. அந்த அக்காவோட ஃபேரன்ஸே பார்த்தீங்கன்னா நீ போதுமா, நீ வேலை பார்த்ததே போதும், வியாபாரம் பண்ணதே போதும், நீ ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கேமரா கொண்டு போய் வாய்க்குள்ளே நீட்டுறது, கேமரா கொண்டு போய் மண்டையில் சொருகிறது. சில பேர் இந்த சாக்கில் பார்த்திங்கன்னா அந்த அக்காட்ட அத்துமீறவும் செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, சிம்மிச வேலையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் அவங்க பேரண்ட்ஸை நீ வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. அதோட அந்த அக்கா இங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ண அந்த அக்கா அதுக்கடுத்து அந்த அக்கா ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த அக்கா ஊருக்கு அனுப்பிச்சி விட்ட பிறகு இந்த அக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும், அதுக்கடுத்து அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மோனலிசான்றவங்க மாற்றிட்டாங்க. மாற்றி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மாடல் கேர்ள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க. இவங்க ஆன பிறகு நான் என்னங்களா நீங்கள் என்னடா என்னை ட்ரெண்ட் ஆக்குறீங்க, இதை உங்கள் ட்ரெண்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறது, அதை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கவும் நீ ஆனால் அடுத்த படம் எடுத்தேன்னா அதில் நீ தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு பாலிவுட் டைரக்டர் ஒரு சைடு சொல்கிறது, இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இது ஏன் இப்போ நம்ம ஊரில் யாராவது ஒரு ஆள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைக்கை தூக்கிட்டு வாங்க எங்கள் சேனல் இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து இன்டர்வியூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியே இப்போ இந்த அக்காவுக்கும் காசு கொடுத்து வாங்க எங்கள் சேனல் இன்டர்வியூ கொடுங்க, நான் இவ்வளோ காசு தரேன் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த அக்கா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சைடு இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சைடோட இந்த அக்கா அவ்வளோ வரல. ஆனால் இப்போ நார்த் வடக்கன் சைடு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களே அந்த மோனலிசான்ற அந்த ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இங்கே என்னை ஒரு ஃப்ரீடமாகவே இல்லை, ஃப்ரீயாகவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறையா தொந்தரவு பண்ணாங்க அப்படி இப்படி நிறையா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழோட கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் ஆக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கக்கூடாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.